வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ டிஎன்பிசி சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட் உள்ள தனிவரிசை வகைப்பாடு இந்த கான்செப்ட் நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கடுத்து சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆனிச்சு. ஸோ அப்போ நம்ம சயின்ஸில் நம்ம நிறையா போர்ஷன் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தா போதுமானது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அதே போல் இங்கே நான் 9th ஸ்டாண்டர்டில் உள்ள தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை இந்த டாபிக் தான் கிளாஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் தனிம வரிசை அட்டவணை நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியில் அந்த டேபிள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த டேபிள் எப்படி உருவானுச்சு, ஸோ அதில் என்ன மாதிரி சிறப்பம்சங்கள் அதில் வந்து என்ன மாதிரி ஆர்டரில் அங்கே அந்த தனிமங்கள்லாம் வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ரொம்ப தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க, இந்த தனிம வரிசை அட்டவணையை உருவாக்குறதுக்கு ஒரு நிறையா சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணாலும் ஒரு 4 சயின்டிஸ்ட்டை பற்றி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன மாதிரி விதிகள் மூலயமா அந்த தனிம வரிசை அட்டவணையை வகைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபர் நீரின் மும்மை விதி அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் ஹைலைட் பண்ணி தான் இருக்கேன் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்ட்டு. ஆனால் அதில் ரொம்ப ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே தனிம வரிசை மும்மை விதி அப்படின்னு சொல்கிறது, தனிமங்களின் மும்மை விதியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், டாபர் நீர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ டாபர் நீர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலாம். இங்கிலீஷில் ட்ரையாட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவர் தனிமங்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்கார் அப்படின்னா, தனிமங்களை அவற்றின் அணுநிறையின் அடிப்படையில் வகைப்படுத்தி உள்ளார். ஓகே, ஸோ அப்போ அணுநிறை அப்படிங்கிறது என்ன, ஸோ புரோட்டான்களோட எண்ணிக்கையும் நியூட்ரான்களோட எண்ணிக்கையும் சேர்ந்தது அணுநிறை. இது நம்ம பார்த்துருக்கோம். அணு என்ன அப்படின்னா புரோட்டான்களோட எண்ணிக்கை மட்டும் அல்லது அதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை மட்டும். புரிஞ்சுங்களா, இது ஷார்ட்டா. ஓகேவா. ஸோ அப்போ அணுநிறை அடிப்படையில் அப்படின்னா அப்போ அங்கே புரோட்டான்களோட எண்ணிக்கை அதே போல் நியூட்ரான்களோட எண்ணிக்கையோட கூடுதல், இதுதான் அணுநிறை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த மும்மை விதி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 தனிமங்களாக பிரிச்சிருக்காரு. ஓகே, அதனால தான் அந்த மும்மை விதி அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இப்போ இதில் அந்த மும்மை விதியில் கான்செப்டில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏறு வரிசையில் அடுக்கி இருப்பார். அதில் முதல் தனிமம் அதோட அணுநிறையும் 3வது தனிமத்தோட அணுநிறை இது ரெண்டோட கூடுதல் வந்து நடுவில் இருக்க தனிமத்தோட அணுநிறைக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு இந்த மும்மை விதிங்கிறத உருவாக்கி இருப்பார். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பார்ப்போம். ஸோ இதில் நிறையா ட்ராபேக் இருந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே அப்படியே 3 ஜோடியாக இங்கே க்ரியேட் பண்ண முடியலை. ஸோ இது ட்ராபேக்கு. அதுக்கு அடுத்தது எண்ம விதி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. யார் அப்படின்னா நியூலாந்து. ஓகே, ஸோ நியூலாந்து எண்ம விதி இது என்ன, லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்னா, இப்போ ஆக்டல் அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, நியூலாந்துங்கிறவர் தான் இந்த எண்ம விதியை உருவாக்கியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு இப்போ 8 தனிமமாக ஒரு வரிசைப்படுத்துகிறாரு. அதில் ஒவ்வொரு முதல் தனிமத்துக்கும் அடுத்து 8வது தனிமத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த மாதிரி கான்செப்டில் ஒரு எண்ம விதிங்கிற உருவாக்கியிருக்காரு. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் சொல்கிறேன், ரொம்ப டெப்த்தாக நான் சொல்லலை. அப்போதைக்கு எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா 56 தனிமங்கள். அப்போ 56 அறியப்பட்ட தனிமங்கள்ல இருந்து அவர் இந்த எண்ம விதி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காரு. அப்போ நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த எண்ம விதி யார் உருவாக்குனது, தனிமங்களின் எண்ம விதியை உருவாக்கியது யார், நியூலாந்து. ஓகே, மும்மை விதி அதே போல் எண்ம விதி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதுலேயும் ட்ராபேக் இருந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே அதிகமாக வந்து இவரால் நிறையா விஷயங்களை ப்ரூவ் பண்ண முடியலை. ஓகேவா. ஸோ அதில் நிறை குறைகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம மெயினாக இதில் இங்கே ஓவரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த பிடிஎஃபை நான் நம்ம குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் பார்த்துக்க விருப்பம் உள்ளவங்க எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ரைட். அதுக்கடுத்து வந்தது தான் இந்த மெண்டலீவ் தனிம வரிசை அட்டவணை. இதுதான் இப்போ தற்போது இருக்கக்கூடிய நம்ம தற்போது பார்க்கக்கூடிய பீரியாடிக் டேபிள் படி ரொம்ப ஓரளவுக்கு ஒத்து இருக்கு. ஸோ இதை அடிப்படையை வச்சு தான் அடுத்தடுத்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இப்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா,
நியூலாந்தோட எண்மை விதி அப்படின்னு இருக்கா. ஸோ அதுவுமே வந்து தனிமங்களோட அணுநிறை அடிப்படையாக வச்சு தான் வந்து வரிசைப்படுத்தியிருக்காரு. அதே போல் மெண்டலியும் அவரும் பார்த்தோம் அப்படின்னா தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் ஆகியவற்றின் அணுநிறைகளை பொறுத்து ஆவர்த்தன முறையில் மாற்றம் அடைகிறது. அதாவது இங்கேயும் வந்து இவரும் அணுநிறைய மையமாக வச்சு தான் இவர் இந்த அட்டவணைங்கிறத உருவாக்கியிருக்காரு. இருந்தாலும் அதோட தனிமங்களோட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் மற்றும் அவற்றின் அணுநிறை இதை பொறுத்து தான் ஆவர்த்தன முறையில் ஒரு அட்டவணைங்கிறது உருவாக்கியிருக்காரு. இது தனிம ஆவர்த்தன விதி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ தனிம ஆவர்த்தன விதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் ஆகியவற்றின் அணுநிறைகளை பொறுத்து ஆவர்த்தன முறையில் மாற்றம் அடையும். இதை தான் வந்து தனிம விதி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது யார் அப்படின்னா மெண்டலிவ். ஸோ இதில் இவரும் அந்த 56 தனிமங்களை இந்த பண்புகள் அடிப்படையில் அணுநிறை அடிப்படையில் வந்து மாற்றம் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த தொகுதின்னு பிரிக்கிறது, தொடர்னு பிரிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பீரியட்ஸ் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு 8 தொகுதிகளாகவும் 8 தொகுதிகளும் 7 தொடர்களும் காணப்பட்டன. ஓகே, ஸோ இது ஸ்டார்டிங்கில் மெண்டலிவ் தனிம வரிசை அட்டவணை. இப்போ நம்ம இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரூப்பு பீரியடில் கொஞ்சம் மாற்றம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா. ஸோ இதுதான் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ இதில் இருந்து தான் அடுத்த மாடிஃபிகேஷனே நடந்திருக்கு. ஓகே, இது என்ன சிறப்பம்சம், அதுக்கப்புறம் இதுலேயும் வந்துட்டு நிறை குறைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ அதை தாண்டி இப்போ குறைகள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பண்பில் அதிக வேறுபாடு உள்ள தனிமங்களும் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்தனால இதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அதுக்கடுத்து வந்தது தான் இப்போ பாருங்க என்ன குறைபாடுகள்னா 2 குறைபாடுகள். ஹைட்ரஜனுக்கு என்று ஒரு தனி இடம் கொடுக்கப்பட முடியவில்லை. அதுக்கடுத்து ஐசோடோப்புகளும் தனியாக இடம் ஒதுக்கப்படவில்லை. இந்த மாதிரி டிராபேக் இருந்ததுனால இதையும் ஏற்றுக்கொள்ள முடியல. இதுக்கு அடுத்து வந்தது தான். ஸோ அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து வந்தது தான் இந்த நவீன கால தனிம வரிசை அட்டவணை. ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இதுதான் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஒரு டேபிள். ஸோ அதை உருவாக்குனது யார் அப்படின்னா ஹென்றி மோஸ்லே அப்படிங்கிறவர் தான் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இதை உருவாக்கியிருக்காரு. உங்களுக்கு ஒரு லிங்க் புரியுதுங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பர்ஃபெக்டாக நம்ம இந்த பீரியாடிக் டேபிளாகவே உருவாக்கலை. என்ன ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு சயின்டிஸ்ட்னு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது டாபர் மும்மை விதி அப்படிங்கிற கான்செப்டில் தனிம வரிசை அட்டவணை உருவாக்கியிருக்காரு. அதுக்கடுத்து நியூலாந்து இவர் எண்மை விதி அப்படிங்கிற கான்செப்டில் பீரியாடிக் டேபிள் உருவாக்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மெண்டலிவ் இவர் பீரியாடிக் டேபிளுங்கிறத உருவாக்கியிருக்காங்க. தொகுதி குரூப் இந்த மாதிரி கான்செப்டில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை ஆனது தான். ஓகே, ஸோ அப்போ 1913 ஹென்றி மோஸ்லே அப்படிங்கிறவர் தான் ஒரு எக்ஸ் கதிர் சிதைவு மூலம். ஓகே, ஸோ இங்கே நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி டேபிள் உருவாக்குனவங்களாம் அணுநிறை அடிப்படையாக உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா. இப்போ இவர் ஹென்றி மோஸ்லே என்ன பண்ணுறாரு, ஒரு சோதனை, அதாவது எக்ஸ் கதிர் சிதைவு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அணு எண்ணை பொறுத்து தான் தனிமங்களின் பண்புகள் அவற்றின் அணு எண்ணை பொறுத்து இருக்குமே தவிர அவற்றின் நிறையை பொறுத்து இருக்காது. அப்போ இங்கே தான் இவர் என்ன கொண்டு வராரு, அணு எண் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வராரு. என்ன இப்போ நம்ம பார்க்குற தனிம வரிசை அட்டவணை அணு எண்ணம் பேஸ் பண்ணி தான் இருக்குது, அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா. அந்த ஆர்டரில் தான் இங்கே நம்மலாம் படிச்சுட்டு இருப்போம். ஓகேவா. அப்போது நவீன கால தனிம வரிசை அட்டவணையானது அணு எண்ணின் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டது. உங்களுக்கு கேட்டால் புரியுதுங்களா. அப்போ இப்போ பார்க்கக்கூடிய நவீன கால தனிம வரிசை அட்டவணை யார் உருவாக்குனது, ஹென்றி மோஸ்லே. இனி நம்ம அந்த பீரியாடிக் டேபிளை பற்றி ரொம்ப தெளிவாக இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா அதில் என்ன மாதிரி தொகுதிகள் இருக்குது இது எல்லாமே நம்ம கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ வேணால் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து இப்போ நவீன ஆவர்த்தன விதி முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ தனிம ஆவர்த்தன விதி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இங்கே மாடர்ன் பீரியாடிக் லா நவீன ஆவர்த்தன விதி அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கோம். என்ன அப்படின்னா ஒரு தனிமத்தின் அணு எண்ணானது அவற்றுள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையை மட்டும் குறிப்பதில்லை, அவற்றுள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கையும் குறிக்கிறது. அப்போ அணு எண் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம்ல. ஒன்று புரோட்டான்களோட எண்ணிக்கையாக இருக்கலாம், ஒரு அணுவில் வந்து புரோட்டான்கள் எண்ணிக்கையும் அதுக்கு ஈக்குவலாக தான் எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் இருக்கும். அப்போது அணு எண்ணானது புரோட்டான்கள் எண்ணிக்கையும் சொல்லலாம் அல்லது எலக்ட்ரானோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இது
பேசிக்கான ஒரு கருத்து. இது நவீன ஆவர்த்தன விதி அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதோட வேற என்ன நவீன ஆவர்த்தன விதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களின் தனிம வரிசை செயல்பாடுகள் ஆகும். அதே இது ஒரு மெண்டலிஃப் அவரு தனிம ஆவர்த்தன விதி அப்படின்னு சொன்னது என்ன சொல்லியிருப்பாரு, இதே போல தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு நிறை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, அதோட அட்டாமிக் நம்பர் அணு எண் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டாங்க. அப்போ பேசிக்கான டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இங்கே தான் அணு எண் அப்படிங்கிறதே கான்செப்ட் சொல்கிறாங்க. அப்போ இதோட சிறப்பம்சங்கள் அப்படிங்கிற நோட் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, இப்போ சிறப்பம்சம்னு பார்த்தோம் அப்படின்னா அணு எண் அதிகரிக்கும். ஸோ அந்த தனிம வரிசை அட்டவணையில் அதிகரிக்கக்கூடிய அந்த அணு எண்ணை போல தான் அந்த அட்டவணைங்கிறது உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து கிடைமட்டமாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ள அமைப்பு தொடர்கள் என்று அழைக்கப்படும். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் ரோஸை என்னன்னு மென்ஷன் பண்ணுறோம், பீரியட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, அதில் மொத்தம் 7 தொடர்கள் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ அப்போ 7 பீரியட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 7 பீரியட்ஸ். அப்போ ஹரிசாண்டல் ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 வரிசை அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தது இந்த கிடைமட்டமாக உள்ள தொடர்கள் எதை பேஸ் பண்ணி இங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அணுக்களில் உள்ள கூடுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் அமைக்கப்பட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது தொடர்கள் எதை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மேலிருந்து கீழாக செங்குத்தாக உள்ள பகுதி. இப்போ நம்ம அட்டவணையில் இந்த மாதிரி நம்ம பார்ப்போம், வெர்டிக்கலாகவும் தனிமங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், தொகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அது பின்னாடினா இந்த பீரியாடிக் டேபிளை நான் காமிக்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இந்த வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய வெர்டிக்கல் காலம்ஸை என்னன்னு சொல்கிறோம், குரூப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் ரோஸ், வெர்டிக்கல் ரோஸ் அதாவது வெர்டிக்கல் காலம் வந்து என்ன சொல்கிறோம், குரூப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, தொடர்கள் அப்படிங்கிறது அப்படியே இந்த மாதிரி கிடைமட்டமாக. ஓகேவா? தமிழில் பார்க்குறேன், தொடர்கள் அப்படின்னா இந்த மாதிரி கிடைமட்டமாக. அதே இது தொகுதிகள் அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ்லாம். ஓகேவா? இப்போ இந்த தொகுதிகள் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, தனிமங்களின் பண்புகளுக்கு ஏற்ப தான் இந்த தொகுதிகள்ங்கிறது உருவாக்கியிருக்காங்க. இது ஓரலாக நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. ஓகே, இப்போ தொகுதிகள் மொத்தம் 18 இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, தொடர்கள் 7 இருக்கும், தொகுதிகள் 18 இருக்கும். ஸோ இந்த எண்ணிக்கையை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. மொத்தம் எத்தனை, மொத்தம் 7 தொடர்கள், அதே போல் 18 தொகுதிகள். ஓகேவா? குரூப்ஸ் வந்து 18, பீரியட்ஸ் வந்து 7. ஓகேவா? ஸோ இப்போ அந்த 18 தொகுதிகள் 18 குரூப்பை இங்கே என்னென்ன பேரில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். சில ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்லாம் இருக்குது, நான் 1 by 1 நான் சொல்கிறேன். அதை வச்சு ஈஸியாக ஓரளவுக்கு மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், மொத்தம் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் தொகுதி, 2வது தொகுதி, 3 to அடுத்து 12வது தொகுதி, மொத்தம் 18 தொகுதிகள் இருக்கிறதுனால நம்ம அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. நல்லா அதை மைண்டில் வைங்க. இப்போ ஃபஸ்ட்டு தொகுதி வந்து கார உலோகங்கள், ஃபஸ்ட்டு தொகுதி கார உலோகங்கள், 2வது கார மண் உலோகங்கள். இதுக்கு இந்த பேர்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கும் பின்னாடி ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது நல்ல ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானதான். ஓகே, அடுத்து 3 to 12 வரைக்கும் என்ன சொல்கிறோம், இடைநிலை உலோகங்கள் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து 13 போரான் குடும்பம், 14 கார்பன் குடும்பம், 15 நைட்ரஜன் குடும்பம், 16 ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன் குடும்பம். ஓகே, ஸோ ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன் குடும்பம், 17 ஹாலஜன் அல்லது உப்பீனிகள். ஓகே, ஸோ 17வது ஹாலஜன் அல்லது உப்பீனிகள். அடுத்து 18வது அரிய வாயு அல்லது மந்த வாயு. ஸோ இதுதான் வந்து இங்கே 18 குரூப்போட பேர்கள். ஓகேவா? ஸோ இது இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் குரூப் அல்கலி மெட்டல்ஸ், 2வது அல்கலி எர்த் மெட்டல்ஸ் மென்ஷன் பண்ணுறோம். 3 to 12 டிரான்சிஷன் மெட்டல்ஸ் மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து 13 போரான் ஃபேமிலி, 14 கார்பன் ஃபேமிலி, 15 நைட்ரஜன் ஃபேமிலி, 16 ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன் ஃபேமிலி, அடுத்து 17 ஹாலஜன் ஃபேமிலி, நெக்ஸ்ட் 18 நோபல் கேசஸ். ஓகேவா? ஸோ இந்த 18 தொகுதிகள் பேர் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சும்மா ஒரு ஷார்ட்கட் முறையில் ஒரு சில இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படிங்கிற சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு கார உலோகங்கள். ஓகே, ஸோ முதல் தொகுதி கார உலோகங்கள். ஓகேவா, இதில் முதல் அப்படிங்கிறது இப்போ நம்ம கார உலோகங்கள் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கலாம், கார உலோகங்கள் அப்படின்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கார மண் உலோகங்கள். இந்த ரெண்டாவது தொகுதிக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா புவி உலோகம், புவி தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ புவி என்று அழைக்கப்படக்கூடிய தனிம வரிசை அட்டவணையில் புவி என்று அழைக்கக்கூடிய தொகுதி எது அப்படின்னு கேட்பாங்க. தொகுதி இரண்டாவது தொகுதி. ஓகே, ஸோ இப்போ இரண்டாவது தொகுதியை தான் என்னன்னு சொல்லுவாங்க, புவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல இருந்தே நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, புவி அப்படிங்கிறது 2 எழுத்து, புவி என்று அழைக்கப்படுவது. ஓகே, 2 எழுத்து. அப்போ அதே போல் இங்கேயும் 2ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் புவி அப்படிங்கிறது அது அந்த கரைசல்களாக உருவாகும், அப்போ மண் உருவாகும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ மண்ணுன்னு இருந்துச்சு அப்படின்னா இது 2 எழுத்து, அதனால இது ரெண்டாவது தொகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எர்த் அப்படிங்கிற மைண்டில் வச்சிங்க அப்படின்னாவே இது புவி அப்படிங்கிற நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அப்போ இது 2 எழுத்து அப்படின்னால 2 அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து இடைநிலை உலோகங்கள். இடைநிலை உலோகங்கள் என்ன, 3 to 12. இப்போ இடைநிலை, இடையில இருந்து நிற்கிறது. அப்போ 1வது ஆளுக்கும் 2வது ஆளுக்கும் இடையில 3வது ஆள் நிற்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் 3 to 12, 1 to 3 தான் அங்கே இருக்கும். அப்போ 3 to 12 இதுதான் வந்து இடைநிலை உலோகங்கள். ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம இதேதவே வந்து இதெல்லாம் ஷார்ட்கட்டா சார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற விட நம்ம நிறையா படிச்சுட்டே வருவோம். ஒரு சின்ன ஒரு க்ளூ வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். அடுத்தது 13 போரான் குடும்பம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒரு 90 கிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் நம்பர் வீடுனா பேய் வீடு அப்படின்னு நம்ம நினச்சிக்கோ. ஓகே, அப்போ 13வது வீடு, 13ஆம் நம்பர் வீடு பேய் வீடு. அப்போ பேய் வீட்டுக்கு போகிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து பேய் வீட்டுக்கு போகிறான் அப்படின்னா என்ன சொல்லலாம், போகிறான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ 13 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போரான் குடும்பம் அப்படிங்கிற நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு நல்ல மைண்டில் நிற்கிது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் கமெண்ட்ஸ்லையும் உங்கள் வேல்யூபிளான பாசிட்டிவான கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, அடுத்து 14 கார்பன் குடும்பம். ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக தான். காருக்கு வந்து மொத்தம் எத்தனை டயர் இருக்கும், 4 இருக்கும்ல. அப்போ 14 அப்படின்னா கார்பன் குடும்பம். ஓகே, 14 அப்படின்னா கார்பன் குடும்பம். அடுத்து நைட்ரஜன். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே ரைமிங்காகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நஞ்சு அப்படின்னா நைட்டு. ஓகே, ஸோ அப்போ அந்த 15 நைன்னு வருது, அப்போ நைன்னு ஆரம்பிக்கும் நைட்ரஜன். ஓகே, அதே போல் 16 6 அப்படின்னு ஆரம்பிக்கும் ஆக்சிஜன். 16 அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கணும். 16 அப்படிங்கிறது 16வது குரூப் அப்படிங்கிறது ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன் குடும்பம் அப்படின்ட்டு. அடுத்து 17 ஹாலு. ஓகே, 17 ஹாலு. அப்போ 17வது குரூப் என்ன அப்படின்னா ஹாலஜன் அல்லது உப்பீனிகள் அப்படிங்கிற நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் அந்த ஆல்டர்னேட் என்ன பேர் வருதோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து 18 அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள். இப்போ 18 அப்படின்னா வெட்டுன்னு அர்த்தம். ஓகே, 18 அப்படின்னா வெட்டு. அப்போ வெட்டுறதுக்கு கண்டிப்பாக அறிவாள் தேவை. அப்போ அரிய வாயு அப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ஷார்ட்கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிடுங்க, அதே போல் கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷார்ட்கட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார், அது மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே, இது மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் தேடி சொல்லலாம். ஓகேங்களா, ரைட். இப்போ இதுதான் நீங்கள் அந்த தனிம வரிசை தொகுதிகளை நீங்கள் மொத்தம் 18 தொகுதிகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த 18 தொகுதிகளில் என்னென்ன பேர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமானது, நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த தனிமங்களை தொகுதியாக வரிசைப்படுத்தினது போக இன்னும் வந்துட்டு துணை கூடுகள், அப்படி அந்த கூடுகள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செல் இப்போ நம்ம ஆர்பிட்டால் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அதில் வந்துட்டு எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த எஸ்பிடி அப்படின்ற கான்செப்டில் உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க அந்த பீரியாடிக் டேபிள் தான் இப்போ இந்த நவீன வரிசை நவீன தனிமங்களின் அட்டவணை அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இதில் தான் இது ஹரிசானலாக கொடுத்துருக்காங்க, சாரி வெர்டிகலாக கொடுத்துருக்காங்க. இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, சரி. இப்போ இதில் நம்ம தொடர் என்ன, தொகுதி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ இதில் பாருங்க, தொகுதி அப்படின்னா வெர்டிகலாக இருக்கக்கூடியதான் தொகுதின்னு மென்ஷன் பண்ணுறோம். மொத்தம் 1லேருந்து 18 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வெர்டிகலாக. ஓகேவா, அதே போல் தொடர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி
ஹரிசாண்டலாக இருக்கிறது. ஓகேவா, இது தொடர் மொத்தம் 7 தொடருங்கிறத 1லேருந்து 7 வரைக்கும் நோட் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? ரைட். ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள் எப்படி உருவானுச்சு, அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன தனிமங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு பேராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு முக்கியமாக என்னென்ன தேவைப்படுதோ அதாவது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு முதல் 10 அல்லது 20 தனிமங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம். மற்றபடி இங்கே மென்ஷன் பண்ணுற புக்கில் மென்ஷன் பண்ணுற தனிமங்கள் பேராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஓகே, எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் அந்த தனிமங்கள் பேராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இதில் இந்த கலரும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, கலரும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லுவாங்க. பின்னாடி இருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அகைன் நீங்கள் இந்த பீரியாட் டேபிளை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஐடியா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருந்தோம்ல கார உலோகம், கார மண் உலோகம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கலரில் அப்படியே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கலரில் இருக்கிறத பொதுவாக வந்துட்டு உலோகங்கள், உலோக போலிகள், அலோகம் அப்படிங்கிற 3 கேட்டகரி இருக்கும். அதில் இந்த கலரில் இருக்கிறது உலோகம், அதுக்கடுத்து இந்த கலரில் இருக்கிறது காரமண் உலோகம், மஞ்சள் கலரில் இருக்கிறது இடைநிலை உலோகங்கள். ஓகே சரிங்களா, மஞ்சள் கலரில் தானே கொடுத்துருக்காங்க, இது இடைநிலை உலோகங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சால்கோஜன் தனிமம், ஹாலஜன் தனிமம். இப்போ ஹாலில் அப்படின்னா 7வது 17வது அப்படின்னு பார்க்குறோம். மந்த வாயுக்கள் அப்படின்னா 18வதுன்னு பார்க்குறோம். சால்கோஜன் 16வது, ஆக்சிஜன் தனிமம், இந்த மாதிரி கான்செப்டில். ஓகேங்களா, அடுத்து கீழே தனியாக 2 கேட்டகரி இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு பின்னாடி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக இந்த ஒரு கிளாஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்து பீரியாடிக் டேபிளை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம துணை கூடுகள், இப்போ எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால், இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இதை நம்ம இந்த செல்ஸ் வந்து சப் செல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். இது எப்படி உருவானுச்சு, இதில் என்னென்னலாம் அடங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எஸ் தொகுதி தனிமங்கள்னா என்னென்ன தொகுதிகள் அடங்கும் பார்த்தீங்கன்னா தொகுதி 1 மற்றும் 2 எஸ் தொகுதி தனிமங்கள். ஓகேவா, ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா கவனிங்க. இந்த எஸ் தொகுதி தனிமங்கள் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து உலோகங்கள் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணோம். ஏன்னா தொகுதி 1 கார உலோகம், தொகுதி 2 கார மண் உலோகம். ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இது உலோகங்கள் இருக்கும். இப்போ இந்த இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஹைட்ரஜன் தவிர மற்ற தொகுதி 1ல் இருக்க தனிமங்கள் எல்லாமே உலோகங்கள். ஓகேவா, ஸோ அப்போ இந்த நீங்கள் பீரியாடிக் டேபிள் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ இது பற்றி இங்கே ஹரிசா அந்த மாதிரி இருக்குது. ஹைட்ரஜன் தவிர மற்ற, இப்போ இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இந்த ஹைட்ரஜன் தவிர மற்ற எல்லாமே. ஓகே, ஸோ லித்தியம் தொகுதி 1 இந்த மாதிரி தான் நீங்கள் குரூப்ஸை இப்படி தான் பார்க்கணும். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரி தான் நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ இதெல்லாம் வந்து உலோகங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதை ஏன் கார உலோகங்கள்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீருடன் வினைபுரிந்து, அப்போ இந்த தனிமங்கள்லாம் நீருடன் வினைபுரிந்து வரும் கரைசலானது, உருவாகும் கரைசலானது காய்கறியிலிருந்து கிடைக்கும் சிவப்பு சாயத்தை, ஓகே, காய்கறியிலிருந்து கிடைக்கும் சிவப்பு சாயத்தை ஊதா நிறத்துக்கு மாற்றும். ஓகேவா, இப்போ ஒரு சிவப்பு நிறத்தை வந்துட்டு ஊதா நிறத்துக்கு மாறுது அப்படின்னா அது காரம்னு சொல்லுவோம். அதே நீல நிறத்துக்கு மாறுது அப்படின்னா அது அமிலம் நம்ம சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, அப்போ இந்த ஊதா நிறத்துக்கு மாத்துறதுனால இதை என்ன நம்ம சொல்றோம், அதிக காரத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால தான் இது என்ன சொல்றோம், கார உலோகங்கள் நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா, அடுத்து தொகுதி 2க்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தோமா. தொகுதி 2க்கு என்ன சிறப்பு பெயர் இருக்கு, அதை வந்து புவி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்ல. ஓகே, அப்போ தொகுதி 2 இதுதான். ஓகேவா, ஸோ இங்கே வெர்டிகலாக இருக்கிறதுனால ஓகேவா, ரைட். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், தொகுதி 2 அப்படிங்கிறது புவி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். எர்த்து தனிமங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, எர்த்து எலமெண்ட் அப்படின்ட்டு. இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த தனிமங்கள் இதுவும் உலோகங்கள் தான். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணியிருப்பாங்க, இதுவும் உலோகங்கள் தான். ஆக்சிஜனோடு இணைந்து ஆக்சைடுகளை உருவாக்கின்றன. ஸோ ஆக்சிஜனோடு இணைந்து ஆக்சைடுகளை உருவாக்குறாங்க. இப்போ பூமியில் மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் தொகுதி 2 புவியியல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, ஸோ இது ஒரு சிறப்பு பேருங்கிறது தான். அடுத்தது
ஆக்சைடுகள் நீரில் கரையும் போது கார கரைசலை உருவாக்குறதுனால காரமண் உலோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ தொகுதி 2 காரமண் உலோகம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், அதை புவி என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனோடு இணைந்து ஆக்சைடுகளை உருவாக்குது. ஓகேவா? அதே போல் கார கரைசல்களையும் உருவாக்குது. ஆக்சைடுகளாக வந்துட்டு நீரில் கரையும் போது கார கரைசல்களை உருவாக்குது. ஓகே, அடுத்தது இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தொகுதி 1 சொல்லியாச்சு, அடுத்து தொகுதி 2 சொல்லியாச்சு. அடுத்தது தொகுதி 3லேருந்து 12 வரைக்கும் பின்னாடி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, 12க்கு அடுத்து தொகுதி 13 முதல் 18 வரை, மொத்தம் 18 தொகுதி தானே இருக்கு. அப்போ 13லேருந்து 18 தொகுதி வரைக்கும் உள்ளதை என்னன்னு சொல்றோம்? பி தொகுதி தனிமங்கள் சொல்றோம். ஃபர்ஸ்ட் எஸ் தொகுதி தனிமங்கள் நம்ம பார்த்துருந்தோம். தொகுதி 1 தொகுதி 2 எஸ் தொகுதி தனிமங்கள். அடுத்தது பி தொகுதி தனிமங்கள் என்ன? 13லேருந்து 18. இங்கே 3லேருந்து 12 என்ன தனிமங்கள் நம்ம சொல்லுவோம்? இடைநிலை தனிமங்கள் நம்ம பார்த்துருந்தோம்ல. ஓகே, அதை பற்றி அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஏன் இடைநிலை தனிமங்கள் பேர் வந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 13 முதல் 18 தொகுதியில் வரை பி தொகுதி தனிமங்கள் சொல்கிறோம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, என்னென்ன இதெல்லாம் இந்த பி தொகுதி தனிமங்கள் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின் குடும்பம், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதோடு சேர்த்து மந்த வாயுக்கள், இது எல்லாமே இந்த 13லேருந்து 18 தொகுதி வரைக்கும். ஏன்னா 18வது தொகுதி மந்த வாயுக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் தான் போரான் குடும்பம். ஓகே, 13ஆம் நம்பர் வீடு. அதே போல் காருக்கு 4 டைப், 14. நைட்ரஜன் 15, ஆக்சிஜன் 16. ஓகே, ஸோ இந்த மாதிரி புளோரின் குடும்பம் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்தோம்ல. இப்போ இந்த தொகுதி எல்லாமே பி தொகுதி தனிமங்கள் மென்ஷன் பண்ணிடுறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்தது டி தொகுதி தனிமங்கள். டி தொகுதி தனிமங்கள் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம்? 3லேருந்து 12 வரைக்கும் உள்ளதை டி தொகுதி தனிமங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அந்த டி தொகுதி தனிமங்கள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டி தொகுதி தனிமங்கள் 3லேருந்து 12 வரைக்கும் உள்ள தனிமங்கள் இடைநிலை தனிமங்கள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எஸ் தொகுதிக்கும் பி தொகுதி தனிமங்களுக்கும் இடையில காணப்படும். அப்ப இதோட பண்புகள் இந்த 3லேருந்து 12 தொகுதி வரைக்கும் உள்ள தனிமங்களோட பண்புகள் எதுக்கு இடையில இருக்கும்? எஸ் தொகுதி மற்றும் பி தொகுதி தனிமங்களுக்கு இடையில் காணப்படுவதால் இது இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப ஏன் அதுக்கு இடைநிலை தனிமங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது எஃப் தொகுதி தனிமங்கள். இப்போ நீங்க பீரியாடிக் டேபிள கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே தனியாக ஒரு 2 வருஷம் இருந்திருக்கும். அதுதான் எஃப் தொகுதி தனிமங்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, எஃப் தொகுதி தனிமங்கள். இப்போ கேஸ் உங்கள்கிட்ட பீரியாடிக் டேபிள் இருந்தது அப்படின்னா புக்கில் அப்படியே பீரியாடிக் டேபிளை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ லாந்தனைடுகள், அதாவது லாந்தனத்தை அடுத்துள்ள லாந்தனைடுகள் 14 தனிமங்களும் ஆக்டினத்தை அடுத்துள்ள ஆக்டினைடுகள் எனப்படும் அந்த 14 தனிமங்களும் சேர்ந்தது எஃப் தொகுதி தனிமங்கள். அப்போ பீரியாடிக் டேபிளில் முதல் 2 வருஷம் எஸ் தொகுதி. ஓகேவா? அதுக்கடுத்து இடையில இருக்கிறது என்ன நம்ம பார்க்குறோம்? இடையில இருக்குது இங்கே இடையில இருக்கிறது டி தொகுதி தனிமங்கள். இதுக்கு அடுத்து இந்த சைடு மேலே இந்த சைடு இருக்கிறது பி தொகுதி தனிமங்கள். கீழே இருக்க 2 வருஷம் மட்டும் எஃப் தொகுதி தனிமங்கள். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இது நம்ம தெரிஞ்சால் போதும். அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நவீன தனிவரிசை அட்டவணையை பார்த்தோம்னா நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அதை பற்றி மேலே சொல்லியிருப்பாங்க. இப்போ இதான் அணுக்களை வச்சு சொல்லியிருக்காங்க, அணு எண்களை வச்சு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வரிசைப்படுத்தியிருக்காங்க. அதுவும் எல்லா கான்செப்டுமே நம்ம பேசிக்காக தெரிஞ்சது தான். இப்போ இதுக்கு அடுத்து தனிவரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜனை எந்த இடத்துல வைக்கலாம், அதோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா தான் இருக்குது, இன்ன வரைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஹைட்ரஜன்கிறது லேசான சிறிய மற்றும் தனிம வரிசை அட்டவணையின் முதல் தனிமம் ஆகும். அப்போ தனிம வரிசை அட்டவணையின் முதல் தனிமம் எது அப்படின்னு ஹைட்ரஜன். அது லேசான மற்றும் சிறிய தனிமம். ஓகே, இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இது பார்த்தோம் அப்படின்னா கார உலோகம் மற்றும் ஹாலஜன்களின் பண்புகளை தன்னுள் கொண்டுள்ளது. அப்போ இது ரெண்டுமே கார உலோகம்ங்கிறதும் ஒரு பண்பு தான். அடுத்து நம்ம ஹாலஜன் பண்பு 17வது அப்படி நம்ம பார்த்துருந்தோம்ல, 17 ஹாலு. ஓகே, 17 ஹாலு அப்படி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அந்த 2 பண்புகளுமே உள்ளடக்கியது தான் ஹைட்ரஜன். அதுக்கு அடுத்தது இது என்ன, ஹைட்ரஜன் என்ன மாதிரி மாற்றம் அடையும் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. இந்த 3 பாயிண்ட்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஹைட்ரஜன் தனது ஒரே எலக்ட்ரான், இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு புரோட்டான் இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அந்த ஒரே எலக்ட்ரானை இழந்து
கார உலோகங்களை போல் நேர்மின் அயனியாக மாறுது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வேற ஒரு எலக்ட்ரானை பெற்று, ஓகேவா, இன்னொரு ஒரு எலக்ட்ரானை பெற்று ஹைட்ராய்டுகளா மாறுது. அப்ப ஹைட்ராய்டுகளா எது மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 17வது தொகுதி ஹேலஜன்கள் தான் இந்த மாதிரி மாறும். ஓகே, அப்போ இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கார உலோக பண்பையும் பெற்றிருக்கு, ஹேலஜன் பண்பையும் பெற்றிருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அடுத்து கார உலோகங்கள் திண்மங்கள் ஆகும். கார உலோகங்கள் பார்த்தோம் அப்படின்னா திண்மங்கள் ஆகும். உலோகங்கள் அப்படின்னாவே திண்மங்கள் அப்படின்ட்டு, ஆனா ஹைட்ரஜன்கிறது ஒரு வாயு. ஓகே, அப்ப இந்த மாதிரி முரண்பாடா இருக்கனால இன்னும் வந்து ஹைட்ரஜனோட நிலைப்பாடு இன்னும் சர்ச்சைக்குரியது அப்படிங்கிற நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது ஹைட்ரஜனுக்குன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். இப்போ இதுக்கு அடுத்தது மந்த வாயுக்கள். மந்த வாயுக்களின் நிலைப்பாடு. இப்போ மந்த வாயுக்கள் நம்ம ஏன் சொல்கிறோம்? இப்போ வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா தனிமங்கள்லாம் ஒரு தனிமத்திலிருந்து இன்னொரு தனிமத்தோட ரியாக்ட் ஆகும். இதுதான் வந்து பேசிக்கானது. அப்போ அந்த ரியாக்டர் மூலமா நிறைய ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சில தனிமங்கள் பார்த்தோம் அப்படின்னா வேற எந்த இதோடய ரியாக்ட் ஆகாம இருக்கும். ஓகேவா? ஸோ அதைத்தான் இந்த என்ன சொல்றோம், இந்த மந்த வாயுக்கள் மந்துன்னு இருக்கும். யாரு கூட எதுவும் பேசாம ரியாக்ட் ஆகாம ஒன்று சேராம அப்படியே மந்துன்னு இருக்கும். அதனால தான் மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இதுல மந்த வாயுக்கள்ங்கிறதுல வேற என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அது ஏன் ரியாக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் அதில் 2 தான் இருக்கணும், 2வது ஆர்பிட்டால் 8 தான் இருக்கணும், இந்த மாதிரி ரூல் இருக்குது. அந்த ரூலே வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம், 2n² அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ முதல் ஆர்பிட்டாவில் n வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இந்த ஃபார்முலா ஜென்ரலான ஃபார்முலா. ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ n வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்கே 1² தான் வரும். 1² 1 தான், 1 × 2 2. அப்போ முதல் ஆர்பிட்டால 2 இருக்கலாம். அடுத்தது n வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணால் 2வது ஆர்பிட்டால் எவ்வளோ இருக்குன்னு வந்துடும். இப்போ இங்கே என்ன வரும், n² அப்படின்னு இருக்குல்ல. அப்போ n² அப்படின்னா 2² வேல்யூ 4, 4 × 2 8ன்னு இருக்கும். ஓகே, அப்போ 2வது ஆர்பிட்டால 8 இருக்கணும். அதே போல தான் n வேல்யூ 3 சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு 3வது ஆர்பிட்டால எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கலாம், 18ன்னு வரும். பாப்பா செக் பண்ணுவா. 2n² சப்ஸ்டிட் பண்ணுறோம். n வேல்யூ 3, அப்போ 3² வேல்யூ 9, 9 × 2 18. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுங்களா? ரைட். ஸோ அப்போ இங்கே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்கனால எனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வேறு எது எக்ஸ்ட்ரா எனக்கு எலக்ட்ரான்லாம் தேவையில்லை, அதனால வந்து நான் யார்ட்டையும் நான் சேர மாட்டேன், எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் மந்த வாயுக்கள்ங்கிறது இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ எது இதெல்லாம் மந்த வாயுக்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் மற்றும் 18ஆம் தொகுதியில் உள்ள ரேடான் போன்ற தனிமங்கள் அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதோட அட்டாமிக் நம்பர்லாம் நீங்கள் செக் பண்ணும்போதே உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபில்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே போல் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் மோஸ்ட்லி 8 செல் இருந்தது அப்படின்னாவே 8 எலக்ட்ரான்ஸ் இருந்ததாவே இதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எடுத்துக்குவாங்க. ஸோ அது நம்ம அடுத்தடுத்து போக டெப்த்தாக இருக்கும், நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்தது பொதுவாக நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், இந்த தனிமங்களை வந்து 3 கேட்டகரியா, உலோகங்கள், அலோகங்கள் மற்றும் உலோக போலிகள் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அப்போ எதை உலோகம்னு சொல்கிறோம், எதை அலோகம்னு சொல்கிறோம், இதை மட்டும் தெரிஞ்சால் போதும், இதோட கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடும். இப்போ உலோகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடினமான, பிரகாசமான, கம்பியாக நீட்டக்கூடிய, தகடாக அடிக்கக்கூடிய, உருகக்கூடிய, வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடிய தன்மை தான் உலோகங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி தன்மைகள் இருக்கிறத நம்ம உலோகங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அதையும் வந்துட்டு ஒரு கார உலோகங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகே, லித்தியம் முதல் பிரான்சியம் வரை கார உலோகங்கள், இதை நம்ம அந்த பீரியாடிக் டேபிள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கார மண் உலோகங்கள், பெரிலியம் முதல் ரேடியம் வரை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அந்த பீரியாடிக் டேபிளே மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். ஓகேங்களா? அடுத்து இடைநிலை உலோகங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலோகங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3லேருந்து 12 வரை உள்ள தொகுதி. அடுத்தது அலோகங்கள். அலோகங்கள் என்ன, இப்போ இந்த பண்புலாம் உலோகத்துக்கு என்ன பண்ணு பார்த்தோமோ அந்த பண்புலாம் இல்லாததுலாம் அலோகங்கள்ங்கிறத எடுத்திருப்பாங்க. அது மோஸ்ட்லி வந்துட்டு எது எதில் இருக்குது, பி தொகுதியில் மட்டும்தான் இந்த அலோகங்கள்ங்கிறது இருக்கும். இது பேசிக்காக தெரிஞ்சுக்காங்க. அலோகங்கள் பி தொகுதியில் மட்டும்தான் இதில் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ ஆல் நான் மெட்டல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் பி பிளாக் ஒன்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது உலோக போலிகள், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது
இந்த போரான் ஆர்சனிக், அதாவது உலோக பண்பையும் அலோக பண்பையும் சேர்த்து இருக்கிறது உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போரான் ஆர்சனிக் இதெல்லாமே வந்து உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, போரான் ஆர்சனிக்லாம் உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து உலோக கலவை. உலோக போலிங்கிறது வேற, உலோக கலவை அப்படிங்கிறது வேற. ஓகேவா? இப்போ உலோக கலவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு உலோக கலவைங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட உலோகங்களின் கலவை தான் இந்த உலோக கலவை அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்போம். இதெல்லாம் கலந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த உலோக கலவை. ஓகேவா? ஸோ அதனால நிறைய நன்மைகள் இருக்கு, அதை சொல்லியிருப்பாங்க. துருப்பிடித்தலும் அரிப்பதும் இங்கே அந்த உலோக கலவை எது நம்ம தயாரிக்கிறோமோ அதில் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன சொல்லலாம், இது நன்மை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இப்போ இந்த எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தை நம்ம செம்போடு கலக்கும்போது தூய தங்கத்தை விட வலிமையானதாக இருக்குது. ஓகேவா? அப்போ இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தானே. ஸோ அதனால உலோக கலவை அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லது. எதோட கலந்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சியில் அடுத்தடுத்து பண்ணுவாங்க. ஓகேவா? அதே போல் தான் இப்போ பித்தளைங்கிறது வெண்கலத்தை விட 4 வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும். ஓகே, அப்போ பித்தளை அப்படிங்கிறது ஒரு உலோக கலவை அப்படிங்கிறதான். ஸோ இதெல்லாம் உலோக கலவையில் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஓகே, ஸோ இது நீங்கள் ஷார்ட்டாக தெரிஞ்சால் போதும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸு சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம். ஃபாஸ்ட்டாக பாருங்கள். டாப்ரினீர் மும்பை விதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் நியூலாந்தோடு தொடர்புடையது எது? ஓகே, ஸோ மும்பை விதி வந்து டாப் நியர், அப்போ நியூலாந்தோட விட எண்மை விதி. ஓகே, அதை நம்ம பார்த்துருந்தோம்ல. அதுக்கடுத்து நவீன தனிமவரிசை அட்டவணையின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்ணின் ஆவர்த்தன செயல்பாடாகும். ஏன்னா நவீன தனிமவரிசை அட்டவணை எதை பேஸ் பண்ணி? அணு எண்ணை பேஸ் பண்ணி. ஓகே, அடுத்து நவீன தனிமவரிசை அட்டவணையின் தனிமங்கள் டேஸ் தொகுதி 18 தொகுதியிலாக இருக்குது, 7 தொடர்களாக இருக்குது. ஓகே, அதை மறந்துடக்கூடாது. அடுத்து டாப்னியரின் மும்பை விதியில் நடு தனிமத்தின் அணு எடையானது முதல் மற்றும் 3ஆம் அணு நிறையின் சராசரி ஆகும். ஓகே, ஸோ அந்த ஆவரேஜ் வேல்யூ தான் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள் தனிம அட்டவணையின் 18வது தொகுதியில் காணப்படும். ஓகே, அடுத்து தனிமங்களின் அட்டவணை பயன்படுத்துவதில் டாபர்னியர், நியூலாந்து மற்றும் மாண்டலி இவர்களின் அடிப்படை கொள்கை என்னது? இவங்க 3 பேருமே அணு நிறைய பேஸ் பண்ணி தான் வந்து இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு பாதரசம். திரவ உலோகத்துக்கு எடுத்துக்காட்டு பாதரசம். அடுத்தது இங்கே மேட்ச் த ஃபாலோயிங் தெரிஞ்சுக்கோங்க. மும்பை விதி யாரு? டாபர்னியர். அடுத்தது கார உலோகம். கார உலோகம் எது? சோடியம் தான் கார உலோகம். எண்ம விதியை உருவாக்குனது நியூலாந்து. கார மண் உலோகம் என்ன? கால்சியம். கார மண் உலோகம் கால்சியம். அடுத்து நவீன ஆவர்த்தன விதியை உருவாக்குனது யாரு? ஹென்றி மோஸ்லே. ஓகே, ஸோ இது நீங்கள் பேசிக்காக அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக நான் ரொம்பவும் வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தா தான் ஓரளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது நல்லா ப்ராப்பராக பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்துருந்தீங்களோ அந்தளவுக்கு உங்களால் தெளிவாக இருக்க முடியும். ஓரளவுக்கு நீங்கள் இது நம்ம கெமிஸ்ட்ரியிலையும் ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் பாசிட்டிவான உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.